அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தாவேகவினுடைய தலைவர் விஜய் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக என பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த தகவல்களை தம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். அவரிடம் நாம் கேட்கலாம். சார் வணக்கம். ஒருவேளை அதிமுகவோட கூட்டணியில தாவேகா இணையும் அப்படின்னு சொன்னா யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்கன்ற மாதிரி நிறைய கேள்விகள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும் சார்? இப்ப அந்த அறிக்கையில எந்த இடத்துல ஒரு கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் தனிப்பெரும் ஆட்சியின் அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணியை பத்தி எந்த பேரால எங்க வரும்னு சொல்ல முடியுமா? அந்த அறிக்கையில அந்த வரிகளை உங்களால சொல்ல முடியுமா சார்? இப்படியா சொல்லல அப்படின்னாலுமே மறைமுகமா சொல்லியிருக்கிறாரு. புறமான தகவல்களை தான் நீங்க சொல்றீங்க, ஒரு உண்மைக்கு புறமான தகவல்களை தான் நீங்க சொல்லிக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுதான் ஸ்பெசிபிக்கா அந்த அறிக்கை நானும் படிச்சேன். அந்த அறிக்கையில என்ன இருக்குன்னா, நாங்கள் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம்னு இருக்குது. ஆட்சி அமைக்கிறதுக்கும் கூட்டணிக்கும் வித்தியாசம் இன்னமும் இருக்குது. இன்னமும் அவர் தெளிவுபடுத்துறேன்னு தான் நான் நம்புறேன். அவர் தினமலர்ல 2 நாளைக்கு மேல கோட் பண்றாரு. 80 சீட் உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்றத அது பேர் குறிப்பிடாம அவர் சொல்றாரு. இப்ப கூட இந்த அறிக்கையில கூட்டணி இல்லைன்னு தெளிவா ஒரு இடத்துலயுமே இல்ல. ஆட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் தான் அவர் சொல்றாரு. இன்னமும் அந்த இடம் கிளாரிஃபை ஆகலன்னு தான் நான் நினைக்கிறேன். அடிப்படை ஆதாரமற்றது அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை பத்தி நம்ம என்ன சார் நினைக்கலாம்? அது ஸ்பெசிபிக்கா சொல்லணும் இல்லையா? கூட்டணி இல்லைன்றது கூட்டணி இல்லைன்னு எந்த இடத்துல இருக்கு அந்த அறிக்கையில நீங்க சுட்டி காமிச்சீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். ஆனா இந்த மாதிரி கூட்டணி அப்படிங்கறதே அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அடிப்படை ஆதாரமற்றத்தோட நீங்க ஒரு தனிப்பெரும் முறையில் ஆட்சி அமைப்போம் சொல்லிட்டு இவ்வளவு சீட் அப்படின்னு சொல்றாரு. அவர் இன்னும் ஸ்பெசிபிக்கா அவர் சொல்லிருக்கலாம் நான் நம்புறேன். அவர் இன்னமும் கிளாரிட்டி தேவைப்படுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப இந்த அறிக்கைக்கான நோக்கம் என்னவா சார் நம்ம பாக்குறது? இன்னும் கூடுதல் பேரத்துக்காக இருக்கலாம். இன்னும் 1.5 வருஷம் இருக்கு எலெக்ஷன்ல. லாஸ்ட் வேர்டுன்னு பாலிடிக்ஸ்ல எதுவுமே கிடையாது. கடைசி ஒரு வாரத்துல கூட போய் நிலைமை மாறும். அதனால இதை இப்பொழுதே பெரிய அளவில் எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அறிக்கை மட்டும் வைத்து கூட்டணி இல்லை என்ற முடிவுக்கு வர முடியாதுன்னு நான் நம்புறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.